நான் டீ சாப்பிட்டு 1 மாதம் ஆகிறது. ஏன்? ஹவ் ஆர் யூ ரங்கா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம லைவ் வந்து ரொம்ப நாள் ஆகுது ரங்கா. வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? மெம்பர்ஷிப்பு நான் சேர்வதென்றால் என் தங்கச்சி என்னுடைய வீட்டுக்கு வந்து மெம்பர்ஷிப்பு லைவ் போட வேண்டும். அப்படி என்றால் நான் சேருகிறேன். எனக்கு அது எப்படி போடணுன்னே தெரியாதே பாபண்ணா. மெம்பர்ஷிப்பு லைவ் போட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி போடணும்னு தெரியாது எனக்கு. குட் மார்னிங், குட் மார்னிங் செல்லத்துறை. வாங்க செல்லத்துறை, குட் மார்னிங், காலை வணக்கம். அம்மு அடே சரோ, வா வா. வீட்டுக்கு எல்லாம் வர முடியாது. அடே அது நம்ம அண்ணாதான். இதுதான் எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆனால் நான் கேட்ட பதிலை பின் செய்தால் அந்த 3 பாயிண்ட்டுகளும் அதில் இருக்கிறது. ஓ அப்படி அண்ணா. சாரி கொண்டிருக்கிறேன் அண்ணா. எங்கே டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறேன். என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? எதுக்கு? நைஸ் அப்படிங்கிறா ரங்கா. என்ன ரங்கா கொஞ்ச நாள் ஆளையே காணோம். அவருடைய ஐடியும் பிற உறவுகளுக்கு தெரிவதற்கு இது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறாங்க பாபண்ணா. ஓ அப்படியா? தங்கச்சி இந்த மாதம் எனக்கு ஒரு 1000 உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது தங்கச்சி. ஒரு 500 உறுப்பினர்கள் பெற்றுத்தர முடியுமா? அது எப்படி முடியும் பாபண்ணா என்னால்? சொல்லுங்க. நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க பாபண்ணா. ஜூலை மாதம் இறுதிக்குள் 1000 உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. ஓ அப்படியா? ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலே. ரங்கா காலையில் என்ன சாப்பிட்டா ரங்கா? சரோ சாப்பிட்டியா? காலையில் என்ன சாப்பிட்டா சரோ சொல்லு. இப்போ எனக்கு 10 லைக்குக்கு அப்புறம் வைரமண்ணா வந்தாங்க. சரோ நீ வந்திருக்கா. ஸ்ரீகுமாரண்ணா நீ வந்திருக்க. பாபண்ணா வந்திருக்கீங்க. அப்புறம் சின்னத்தோரை வந்திருக்காங்க. ரங்கா வந்திருக்குறாங்க. ஒருத்தருமே லைக் போடலை. ஏன் ஏன் என்ன பிரச்சனை? ஏன் ஒருத்தரை லைக் போடாமல் இருக்கீங்க? சரோ எங்கிட்ட போனேன். இப்போ தான் வந்தால் கிடல ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் போயாச்சு. தங்கச்சி நம்ம லைவ் தொடங்குகிற நேரம் மெம்பர்ஷிப்பு. தங்கச்சி நம் லைவ் தொடங்குகிற நேரம் மெம்பர்ஷிப்பு பொதுவான யூடியூப் அவர்கள் இப்படி என்றெல்லாம் பதிவுகள் இருக்கும். நாம் எதற்கு விரும்புகிறோமோ அதை தொட்டு நாம் லைவ் போடலாம். ஓ அப்படியா? அதெல்லாம் எனக்கு சரி தெரியாது பாபண்ணா. நான் பார்க்குறேன்னா தங்கச்சி வந்து சகோதரனுக்கு தெரியாதுல்லவா, அதனால்தான் அப்படி சொல்லிவிட்டார். உன்மேல் பாசத்தில் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் பாபண்ணா. அவன் நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம ஃப்ரெண்டு தானே. நீங்கள் லைவ் வரதுக்கு முன்னாடி இருக்கான். அதாவது நான் முதல் நாள் லைவ் போடும்போதுலேருந்து இருக்கிறான். அதனால் அவன் வந்து நம்ம மேலே ஒரு பாசம். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் உடனே திட்டிடுவான். சரியா பாபண்ணா? நான் முத நாள் லைவில் பேசுனதே அவங்கிட்ட தான். படுவா எங்கடா இருக்க படுவா ரஸ்கல்? சைலண்டாக இருப்பான், ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். நம்மளை ஏதாச்சும் திட்டுறாளா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்படி தானே சரோ?